Hi friends, welcome to DArt Fashion. இன்னைக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோட வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு சாரிக்கு நம்ம எப்படி ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல நான் உங்களுக்கு டே பை டேக்கான கிளாஸஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து கூட இதை கண்டினியூவா பார்த்துக்கோங்க. இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்னா, சாரி ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல சாரி ஃபால்ஸ்னா என்ன, அது எதுக்காக ஸ்டிச் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இப்ப ஜரி மாதிரி ஒரு சில்க் சாரீஸ் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து நம்ம கால்ல போடுற கொலுசாலியோ இல்ல மத்த இதாலியோ அது த்ரெட் வந்து ஒண்ணு பிரிஞ்சாலும் நமக்கு டில் சாரி எண்டு வரைக்குமே என்ன ஆகும்னா அந்த த்ரெட் பிரிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஃபால்ஸை வந்து ஸ்டிச் பண்றோம். அந்த ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து சுருக்கம் அடிக்காது, சாரியும் நமக்கு லைஃப் நிறைய நாள் நமக்கு தரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபால்ஸை ஸ்டிச் பண்ண போறோம். இந்த ஃபால்ஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் என்ன பர்பஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஃபால்ஸ் எதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சாரி வியர் பண்ணும்போது நம்மளோட அந்த எட்ஜ் இந்த ஜரி கிளாத்ல இருக்க அந்த ஜரி கொலுசுல பட்டு சாரி வந்து டேமேஜ் ஆகலாம். இல்ல நம்ம ஒரு இழப்பட்டா கூட அந்த ஃபுல் சாரியோட எட்ஜ் பாயிண்ட் வரைக்குமே என்ன ஆகும்னா உங்களுக்கு சுருக்கம் தரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம சாரியில ஃபால்ஸ்ன்றத ஸ்டிச் பண்றோம். அதே மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமாவே சுருக்கம் கொடுத்து சுருள ஆரம்பிக்கும். ஸோ அந்த சுருக்கம் வராம இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஃபால்ஸை ஸ்டிச் பண்றோம். அந்த ஃபால்ஸை நம்ம நீட்டா ஃபினிஷிங் பண்ணா மட்டும்தான், எந்த ஒரு சுருக்கம் இல்லாம கொடுத்தா மட்டும்தான் சாரி வந்து நமக்கு லைஃப் நிறைய தரும். ஸோ அந்த ஃபால்ஸை நம்ம எங்க ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு சாரின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த சாரியில வந்து 2 எட்ஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா முந்தி, அதாவது நம்ம பிளீட்ஸ் பல்லு எடுத்து நம்ம மேல வியர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் முந்தி பாகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த பாகத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபால்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம முந்தி பாகத்துக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த கிளாத் எட்ஜஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபால்ஸை ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபால்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு ஃபால்ஸை ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி சாரியோட ஓரமா நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா ஃபினிஷிங் பண்ணிருக்கணும். அந்த சாரி எப்படி ஓரம் ஃபினிஷிங் பண்ணணும்ன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப இந்த சாரியில என்ன பண்ண போறோம், முந்தியில வந்து நம்ம ஓரம் அடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபால்ஸ் அட்டாச் பண்ண போறோம். அந்த ஃபால்ஸ் எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படின்றத உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த ஃபேப்ரிக்ல நான் அடிச்சு காட்ட போறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாரி எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ இதுதான் என்னோட சாரி, நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த சாரியில இது என்னோட முந்தி பாகமா இருக்கு, இது வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க எட்ஜஸ் பாயிண்ட். ஓகேங்களா, இந்த எட்ஜஸ் பாயிண்ட்ல நம்ம ரைட் சைடு ராங் சைடுன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ரைட் ராங் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஓரம் அடிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் ஓரம் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாரியில ரைட் அண்ட் ராங் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எட்ஜ் பாயிண்ட்ல நம்ம ஃபோல்டிங் ஸ்டிச்சை கொடுத்துருங்க. ஃபோல்டிங் ஸ்டிச் கொடுத்ததுக்கு அப்புறமா எப்பயுமே அந்த ஃபோல்டிங் ஸ்டிச்ல இருந்து ஒரு கையளவு, ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட இன்ஸ்டேப்ல என்ன பண்ணுங்க, ஒரு 13 to 15 இன்ச்சஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க்கிங் பண்ணும். சில பேர் இந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் இந்த மாதிரி கையோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் கரெக்டா 15 இன்ச்சஸ்ல விடுவாங்க. இப்படி எது எடுத்து நீங்க ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஹேண்டில் இந்த மாதிரி 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன். 2 டைம்ஸ் எடுத்துட்டு நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து ஒரு 13 to 15 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிட்டு நீங்க லைன் போட்டுக்கலாம். இப்ப இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபால்ஸை ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 இன்ச்சஸ்ல இருக்க ஃபால்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட பெரிய இன்ச்சஸ்ல இருக்க பார்டர்ல இருக்க ஃபால்ஸும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து அந்த பார்டருக்கு ஏத்தா கரெக்டா வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான்
2 எட்ஜஸ் பாயிண்ட் இருக்கும். இந்த 2 எட்ஜஸ் பாயிண்ட்டையுமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் எட்ஜ் பாயிண்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுலயும் நமக்கு ராங் சைடு ரைட் சைடுன்னு 2 இருக்கு. ஓகேங்களா? ஃபால்ஸ்லயுமே நமக்கு ராங் அண்ட் ரைட் இருக்கு. ராங்ன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ண ஸ்டிச்சஸ் வந்து இப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து ராங் சைடு. ஸோ ஃபோல்டிங் பண்ண லைன் நீட்டா இருக்கும் பாருங்க. இது ரைட் சைடு. வீடியோல உங்களுக்கு கிளியரா காட்டுறேன் பாருங்க. ஸ்டிச்சிங் வந்து உள்ள தெரியும் பாருங்க. இது ராங் சைடு, அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணிருப்போம் பாருங்க, அது ராங் சைடு. மேல ஃபோல்டிங் பாயிண்ட் நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். இது ரைட் சைடு. ஸோ நம்ம ராங் சைட்ல தான் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங்கை கொடுக்க போறோம். ஒரு ஃபோல்டிங் கொடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு டபுள் ஃபோல்டிங் வேண்டாம். இப்படி இருக்க ஃபால்ஸை நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு சிங்கிள் ஃபோல்டிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபோல்டிங் கொடுத்து தான் நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஃபால்ஸை எடுத்திருக்கேன். இந்த ஃபால்ஸை என்ன பண்ண போறேன், என்னோட அந்த ரா எட்ஜஸ் உள்ள போற மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டிங் தான் கொடுக்குறேன். 2 ஃபோல்டிங் தரல, ஒரு ஃபோல்டிங் கொடுத்து இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டும் சாரியோட இந்த எட்ஜ் பாயிண்ட்டும் நான் கரெக்டா இப்படி வச்சு இந்த எட்ஜ் பாயிண்ட்லயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வர போறேன். ஓகேங்களா? இந்த எட்ஜ்ல தான் நான் கரெக்டா ஸ்டிச் பண்ண போறேன். 13 to 14 இன்ச்சஸ்க்கு நான் மார்க்கிங் பண்ணிட்டு அந்த மார்க்கிங் பண்ண பிளேஸ்ல தான் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃபால்ஸை ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த எட்ஜ்ல ஃபர்ஸ்ட் நான் லாக் ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த எட்ஜ் பாயிண்ட்டும் இந்த எட்ஜ் பாயிண்ட்டும் ஈவனா வச்சு இழுக்காம அடிங்க. எந்த ஒரு கிளாத்தை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேப்ரிக்கை இழுத்து அடிக்காம அப்படியே அதுக்கு தகுந்தா போல கொஞ்சம் கொஞ்சமா இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டும் ஈவனா வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. சாரியோட முனையும் ஃபால்ஸோட முனையும் ஒன்னா வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்னா வர மாதிரி வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டிச்சஸ் பண்ண போறோம். ஸ்டிச்சஸ் பண்ணும்போது 2 ஃபேப்ரிக்குமே இழுக்காதீங்க. கீழே சாரியும் இழுக்காதீங்க, ஃபால்ஸையும் இழுக்காம அடிங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல வரும்போது நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு ரா எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரா எட்ஜஸ்மே நான் என்ன பண்றேன், அகைன் ஒரு ஃபோல்டிங் பண்றேன். ஓகேங்களா? ஃபோல்டிங் பண்றேன். திரும்பவும் சொல்றேன், நான் அங்க ஸ்டார்டிங்ல எப்படி ஃபோல்டிங் பண்ணணும் அதே மாதிரி எண்ட்ல இருக்க ஃபால்ஸையும் நான் என்ன பண்ண போறேன், அந்த ரா எட்ஜஸ் சிங்கிள் ஃபோல்டிங் மட்டும் பண்றேன். ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங் இப்படி கிராஸ்லயோ இல்ல இந்த கிராஸ்லயோ வச்சு ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சு ஃபோல்ட் பண்றீங்க. இந்த லைன் உங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்ப நீடில உள்ள இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ரொட்டேட் பண்றீங்க. நான் என் ஃபேப்ரிக்கை ரொட்டேட் பண்ணும்போது நீடில் இன்செட் கீழே தான் பார்த்து அந்த கிளாத்ல ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப இந்த ஸ்டேட்ல நான் அடிக்க போறேன். இப்படி ஸ்டேட்ல அடிச்சுட்டு ஒரு ஹாஃப்ல ஸ்டாப் பண்றேன். அந்த சைட்ல அடிச்சுட்டு இந்த ஹாஃப்ல நான் ஸ்டாப் பண்றேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபோல்டிங் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அதுல நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி சென்டர்ல ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கணும், அதே மாதிரி இந்த ஃபால்ஸ்லயும் சென்டர்ல ஸ்டாப் பண்ணி இங்க நம்ம கரெக்டா நேரா ஸ்ட்ரெயிட்டா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த எண்டு வரை கொண்டு வரும். ஃபால்ஸோட இந்த எண்டு வரை கொண்டு வந்துட்டு அகைன் நீடில் எங்க இருக்கணும், கிளாத்துக்கு உள்ளதான் இருக்கணும். கிளாத் உள்ள இருந்து இந்த 2 ஃபேப்ரிக்கும் இப்படி நீங்க திருப்பிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்றேன். ஆனா நீங்க பண்ணும்போது சாரியில பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். இப்ப நான் அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட்ல ஸ்டிச் பண்ணும்போது இங்க எனக்கு உள்ள இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும், உள்ள போயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஹேண்டை மூவ் பண்ணி ஒரு அயனிங் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கணும். நம்ம பொறுமையா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாரி வந்து சுருக்கம் இல்லாம நீட்டா ஃபினிஷிங் வரும். ஸோ இப்போ என்ன பண்ற பாருங்க, நான் அடிக்க அடிக்க என்னோட ஃபேப்ரிக்கை நான் இப்படி ஹேண்டாலேயே என்ன பண்றேன், அயன் பண்றேன். இப்படி அயன் பண்ணும்போது உள்ள சாரியோட ஃபேப்ரிக் இருந்தா அது அழகா பிளைனா நமக்கு வந்து நிற்கும். எட்ஜ் பாயிண்ட்லயே தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இங்க உள்ள தள்ளி ஸ்டிச் பண்றதோ இல்ல இந்த எட்ஜ் பாயிண்ட்க்கு அவுட்டர்ல ஸ்டிச் பண்றது பண்ணக்கூடாது. இந்த எட்ஜ் பாயிண்ட்லயே தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அடிக்கும் போது
சாரியை ஓரம் பண்ணிட்டு ஈவன் பண்ணிட்டு அந்த எட்ஜ்லயே நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்ப அந்த ஃபைனல் எண்ட் பாயிண்ட் நமக்கு வந்திருக்குங்களா, அந்த ஃபைனல் எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதோட எண்ட் பாயிண்ட் அகைன் வரும். அந்த இடத்துல நீடில இறக்கிட்டு மறுபடியும் நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபினிஷ் பண்றீங்க. இப்ப இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், லாக் ஸ்டிச்சை போட்டு தான் ஃபினிஷ் பண்ண போறேன். ஸோ இப்ப பாருங்க, நமக்கு ஃபேப்ரிக்கை பார்க்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாம எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் இப்படிதான் சாரியில ஸ்டிச் பண்ண போறீங்க. இது வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோல காட்டின மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு நீங்க சேம் கலர்ல இருக்க இன்னொரு கிளாத்தை எடுத்து அதை ஃபால்ஸா மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு சாரி கிளாத்லயுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதுல சாம்பிள்ஸ் பண்ணா மட்டும் போதாது, நீங்க சாரிலையும் அடிச்சு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும். மெயின் 2 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை அடிக்கும் போது அந்த ஃபால்ஸை கரெக்டா ஈவனா மடிச்சு வைக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எட்ஜ் பாயிண்ட் அடிக்கும் போது பொறுமையா 2 எட்ஜஸும் இந்த 2 எட்ஜஸும் ஈவன் பண்ணி அடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் என்ன பண்ணணும், நம்ம கிளாத் உள்ள சாரீஸோட கிளாத் உள்ள இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஈவன் பண்ணி அடிக்கணும். இம்பார்ட்டண்டா நீங்க பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா, நம்ம இந்த ஃபால்ஸை என்ன பண்ணுவோம், இழுத்தடிப்போம். அதாவது சில ஃபேப்ரிக்ஸ் வந்து நமக்கு நெகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த சாரியோட ஃபால்ஸையும் என்ன பண்ணுவோம், சேர்த்து இழுப்போம். ஸோ அந்த மாதிரி இழுக்காம பொறுமையா மடிச்சு அழகா ஈவன் பண்ணி அடிங்க. ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, 2 ஃபேப்ரிக்கில் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் அதில் ஃபால்ஸ் மாதிரி நீங்கள் மேக் பண்ணி எனக்கு ஒரு ஃபேப்ரிக்கில் அட்டாச் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறமா செகண்டாக நீங்கள் சாரியில் அட்டாச் பண்ணி காட்ட போகிறீங்க. ஸோ இந்த 2 ஒர்க் அவுட்டும் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி மேலே சாரி ஃபால்ஸ் அட்டாச்டுன்னு சொல்லி பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணியிருக்கீங்கன்றது அந்த ரெக்கார்ட் நோட் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருக்க நிறைய பேருக்கு இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.